இவங்கள பார்க்கும்போது முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுதா? கிடையாதுங்க. அது நம்ம தெய்வான பாட்டி. அண்ட் இவங்களும் அதே மாதிரி தான். ஆனா கொஞ்சம் வித்தியாசம். காரணம், இவங்களும் கணவரும் வாழ்றாங்க, தனியாலாம் கிடையாது. ஆனாலும் ஏன் நாங்க இவங்கள வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, தங்களால இந்த வயசுலயும் என்னெல்லாம் முடியுதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து உதவியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் முக்கியமா இவங்க வாழ்ற இந்த வீடு இருக்கே, அந்த வீட்டை பார்க்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் மனக்கவலையா இருக்கும். ஏன்னா நம்ம திரைப்படங்களில் பார்க்குற மாதிரி, இந்தியாவில் இருக்க திரைப்படங்களில் பார்க்குற மாதிரி குச்சி குடிசொன்னு அவ்வளோதான் அளவு. ஐயாவோட அரண்மனையை வந்து இதுதான். நான் வந்து பாம்பு மற்ற பூச்சிகிட்ட இருந்து பாதுகாத்து கொள்றதுக்காக வேண்டி தான் வளைச்சி வந்துட்டு இந்த கட்டு வலையை வந்து கட்டி விட்டுருக்குறாங்க. இப்போ இன்றைக்கு என்ன சமைச்சிங்க? இன்னும் சமைக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன ஒரு குடிசை வீடு தான் இது. மேலே தலை தட்டும். அப்போ நம்ம இதுக்குள்ளால குனிஞ்சு தான் போகணும். குனிஞ்சு இதுக்குள்ளால போகணும்னு சொன்னால் ஐயா தூங்குறது வந்து இதுக்குள்ளே தான். ஸோ ஐயாட ஒரு அறை. போட்டு கேட்க மாட்டோம், வருவாங்க வந்து போட்டு முடிக்க படம் பிடிப்பாங்க. எத்தனை படம் இருக்குது, எத்தனை தலைவர் மாதிரி எவன்லாம் வந்தாங்க, எத்தனை பேர் வராங்க எம்பி மாதிரி வந்தால் ஃபோட்டோ பிடிச்சிட்டு போவானுங்க. அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க. எங்களுக்கு ஒரு வசதியும் இல்லை, ஒருவனும் ஒன்று செய்கிற உதவி இல்லை. உங்களுக்கு புண்ணியமாக இருக்கு, எரி உதவி செஞ்சா. இந்த குடியில் பாருங்க, எப்படி பாருங்க. இந்த இதா அது வெடிப்பட்டதா? அது அங்கே இந்த சுத்த இந்த இருக்கு. யாழ்ப்பாணம்லாம் கொடுத்துருக்க மரம். யாழ்ப்பாணம் எல்லாத்துக்கும் நல்ல பேர் எனக்கு. நான் நல்லா சிவரன் போட்டு பேர் எல்லா இடமும் கொடுத்துருக்கேன். எந்த கோயில் குளம் எல்லாம் அந்த தலைவா எல்லாத்துக்கும் நான் நம்ம விட்டு கொடுத்துருக்கேன். பொழுந்து போட்டு பெரிய பெரிய கட்டையை வச்சு கீழே ஆப்பை வச்சு போட்டு அடிச்சு தூக்கி அடிச்சு புழக்கு. வணக்கம், இது தமிழோட திறனியில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்பில் செங்கலடி ஐயங்கேணி பகுதியில். ஸோ ஐயங்கேணி பகுதியை வந்து எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், நிறைய வறுமை கோட்டின் கீழே வந்து இருக்கிற ஃபெமிலிகள் வந்து இருக்கிறாங்க. அதிகம் வந்துட்டு மழை பெய்கிற டைமில் தான் அவங்க வந்துட்டு பாதிக்கப்படுறது அதிகமாக வந்து இருக்கும். என்ன சொன்னால், இந்த குடிசை வீடுகள் வந்து அதிகம் இருக்குது. மேலே அரசாங்கத்தினால் வீட்டு திட்டங்கள் அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் நிறைய ஃபேமிலி வந்துட்டு உதவிகள் கிடைக்கப்பெறாத வண்ணம் வந்து இருக்கிறாங்க. மறைமுகமாக இருக்கிறதுனால வெளிச்சத்துக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிய வர்றது கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்மளை தொடர்பு கொண்டு ஒருத்தங்களுக்கான ஹெல்ப் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டிரெக்டாக பாதிக்கப்பட்டவங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ளலை, பாதிக்கப்பட்டவங்களோட நிலைமை அறிஞ்சு ஒருத்தவங்க வந்து எங்கள்கிட்ட அவங்களோட இன்ஃபர்மேஷன், அதாவது அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கமையே அவங்கள நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். வயசு ரொம்ப அதிகமான ஒருத்தங்கள் தான் வந்துட்டு இருக்கிறது குச்சி குடிசை வீடு. ஸோ அவங்களோட நிலைமைகளை வந்துட்டு நாங்கள் விசாரித்தா தான் அதிகமாக தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் சொல்லியிருந்தோம் தானே இன்ட்ரோவில் வந்துட்டு. ஸோ அவங்க இருக்கிற வீடு வந்து இதுதான். அண்ட் வந்து நாங்கள் பார்த்த வீடியோவில் கூட இந்த ஒரு வீட்டோட நிலவரத்தை பார்த்து தான் அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயிலை தர சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு டீட்டெயில் அனுப்பி வச்சுருந்தாங்க. ஐயா வணக்கம். ஃபஸ்ட்டுக்கு மேரி கிறிஸ்மஸ், இனிய நத்தாத்தின நாள் வாழ்த்துக்கள். அண்ட் வந்து முன்னால் வந்துட்டு அவங்களோட மகளோட வீடு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதாவது ஒரே வளவாக முன்னாடி இருந்து அதுக்கப்புறமா வந்து ரெண்டாக பிரித்து மகளுக்கு ஒரு வளவு, அப்புறம் வந்து அவங்க இந்த வளவில் வந்து இருக்கிறாங்க. சரிங்க, இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை வயசு? 80 வயசு. ஆமாம், உங்களுக்கு பதிவில்லாத வயது தெரியாது. 68 இருக்குமா? உங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை தானா? ஒரே ஒரு பிள்ளை தான். உங்கள்கிட்ட சொந்த ஊர் வந்து இது பண்டார பூனாகலை. பூனாகலை. எத்தனை ஆண்டு இங்கே வந்தீங்க? நான் 64 வந்தேன். 64ஆம் ஆண்டு. அதாவது 1964ஆம் ஆண்டு வந்து அவங்க பண்டாரவளையில் இருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த வளவை பார்த்தீங்கன்னு சொன்னால், வளவுக்குள்ளே எதுவுமே கிடையாது, ஒரு சில பயிர் மட்டும் செய்திருக்கிறாங்க. அதாவது மாமரம், அப்புறம் வந்து அந்த சின்ன சின்ன செடி அப்படின்னு சொல்லி ஒரு சில இது நட்டுருக்காங்க. அண்ட் இஞ்சால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வசதி முன்னாடி வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷனால் வந்து செய்து கொடுத்துருக்குறாங்க, இந்த பைப்பு தண்ணி. அண்ட் அதே மாதிரி மனசில் கூட வசதி, அதாவது வந்து டாய்லெட் வந்து செய்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஒரு குடிசை வீடு அவ்வளோதான் வந்து இருக்கிறது. இப்போ நீங்கள் தூங்குறதெல்லாம் வந்து இதுக்குள்ளே தானம்மா? பிள்ளையோட அங்கே படுக்கிறேன், இவர் படுக்கிறேங்க. ஐயா எங்கே தூங்குறது? ஆஹா. இப்போ கடுமையாக மழை பெய்கிற டைம்லாம் எப்படியா தூங்குவீங்க? இதெல்லாம் தண்ணி உண்டா?
ஓ உள்ள வந்து வீட்டை பார்க்கலாமா அப்படி அப்படி ஐயோ. ஆ தண்ணி ஏண்ணே அவ்வளோ பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன ஒரு குடிசை வீடு தான் இது. இப்போ நம்ம போனாலே இங்கே முன்னுக்கு கிச்சன் மாதிரி இதை ரெடி பண்ணிக்காங்க. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே இது தலை தட்டும் இங்கே மேலே தலை தட்டும். அப்போ நம்ம இதுக்குள்ளால குனிஞ்சு தான் போகணும். குனிஞ்சு இதுக்குள்ளால போகணும்னு சொன்னால் ஐயா தூங்குறது வந்து இதுக்குள்ளே தான். ஸோ ஐயாவோட ஒரு அறை அவன் வந்து நிலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமந்த எதுவுமே போட்டு இது இல்லை வரும். அதாவது மண்ணிலம் தான் வந்துட்டு ஈரமாக இருக்குது. மழை பெஞ்சப்போ வந்து இதுக்குள்ளே தண்ணி நின்றுதான் மட்டும் சொல்லிடுறாரு ஐயா. ஒரு கட்டிடுறது கட்டிலும் இல்லை மரத்தால் அடிச்சிருக்கு. எனக்கு தலை தட்டுது. ஸோ நம்ம வெளியில இருப்போம். இப்போ இந்த நீங்கள் வந்த அந்த 64ஆம் ஆண்டுலேருந்து உங்கள்ட்ட வீடே வந்து இதுதானா? இது பிள்ளைக்கு கொடுத்துட்டு இங்கே அது தந்தவங்க இதாக தந்தவங்க நிறுவனம் ஒன்று தந்த அதை கட்டிய பிள்ளைக்கு அதை அதையும் குறையமாக தான் காய்ச்சி தந்தார். 3 லட்சம் தந்து அந்த பெரிய வீடு கட்டலாம் ஐயா. நான் கடற்கரையில் கிடந்து செத்து அழித்து அந்த காசை போட்டு தான் அந்த வீட்டை கட்டி கொடுத்தேன். அந்த வீட்டை பாருங்கப்பா. நம்ம திரைப்படங்களில் பார்க்குற மாதிரி இந்தியாவில் இருக்க திரைப்படங்களில் பார்க்குற மாதிரி குச்சி குடி சொன்னு இவ்வளோதான் அளவு. ஸோ வந்து அந்த வீட்டை வந்து கட்டி கொடுத்ததுக்கப்புறமா வந்து அதாவது நிறுவனத்தினால் கொடுத்த அந்த வீடை வந்துட்டு மகளிர் கொடுத்ததுக்கப்புறமா வந்து ஐயாவோட அரண்மனையை வந்து இதுதான். நான் வந்து பாம்பு மற்ற பூச்சிகள்கிட்ட இருந்து பாதுகாத்து கொள்றதுக்காக வேண்டி தான் வளைச்சி வந்துட்டு இந்த வலையை வந்து கட்டி விட்டுருக்குறாங்க. ஸோ பின்னாலெல்லாம் பார்த்தா இவ்வளவுதான். இது என்னய்யா தேங்காய் உரிக்கிறதுக்கு அது செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்க? அதாவது நம்ம தேங்காய் உரிக்கிறது வந்து இரும்பு இதால் வந்துட்டு செய்வோம். ஆனால் இது மரத்தால் செய்து வச்சுருக்கீங்களாண்ணே? மரம் இது மரத்தால் செய்து வச்சுருக்காங்க. தேங்காய் இங்கே வளவுக்கு லாஞ்சி தேங்காய் இன்னும் விற்கிறேனீங்களா? அப்போ கறிக்கு எடுக்கிறீங்களா? கோழி வளர்த்துனீங்களா முன்னாடி? ஒரு கோழி தான் இருக்குது. கோழி சின்ன குஞ்சு அவ்வளோ கோழி எல்லாம் செத்து போயிட்டு. வளர்த்துனீங்களா கூட? என்ன காரணத்தினால செத்தது? அது சும்மா இந்த மரத்தை வந்து மழை வர மரத்தை வந்து செத்து. ஸோ அப்போ சமைக்கிறதெல்லாம் ஆமாங்க தோசைக்கல் இருக்குது. அப்போ இன்றைக்கு என்ன சமைச்சிங்க? இன்னும் சமைக்கல. சமைக்கல. மகள் சேர்ச்சி போயிட்டாங்க. என்னம்மா சாப்பாடு பண்ண? இப்போ அம்மாவுக்கு இப்போ உங்களுக்கு கையில் வந்துட்டு சின்ன மாதிரி வந்தது நீளம் பரவி போன நான் ஆஸ்பத்திரிக்கு கிரீமெண்ட் தந்தாங்க அதை போட ஒரு எவ்வளோ காலமா அது? 5 வருஷமா இருந்து முடி கொட்டிப்பட்டது? முடி கொட்டின பத்தினதாயி எண்ணெய் ஊற்றிப்பட்டு இவங்கட அப்பா அடுப்பு வைக்கிறதா ஃபுல்லாக கொட்டி 3 மாதம் பாட்டில். என்ன நடந்தது தெளிவாக சொல்லுங்க. உங்கள் அப்பா நினச்சிங்க தேத்தனி வைமா வந்து சொல்லிக்கா. இவங்கட அப்பா இருக்கு அப்பா இருக்கிறது அதை நினச்சிங்க அடுப்பம் தலைமையில் பிடிச்சி போட்டு அடுப்பில் ராமனை ஊற்றி போட்டு நெருப்பு குச்சி தட்டிக்காக தலையில் பிடிச்சிட்டு தானே. அப்போ அந்த பக்கத்தில் யாருமே இருக்கலையா? அவர் மட்டும்தான் போய் நூற்றுலாம். அப்போ அந்த டைம் நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் இல்லை, நான் வண்டாரு. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி? அப்போ எப்படி நீங்கள் இங்கே வந்து திருமணம் முடிச்சிங்க? நான் அது கொஞ்சம் தலைமையில் இருந்து நல்ல வடிவாக இருந்து கொஞ்சம் இருந்து அந்த தான் நான் முடிச்சிட்டாங்க. இல்லை அதாவது பண்டார வலையிலேருந்து இங்கே மட்டக்களப்பு எப்படி வந்து? கடையில் இருந்தேன் மெட்ரஸ்கப்பை டவுனில் மெட்ரஸ்கப்பை இருக்குது பொடிச்சு 3. அதில் 14 வருஷம் இருந்தேன். அவர் முதலாளி போனதுக்கு பிறகு நாங்கள் இங்கே தான் வந்துட்டோம். அப்போ எப்படி அம்மா காதல் பண்ணதா? காதலில் வந்து முடிச்சு. எப்படி அப்போ வீட்டால் பேசினவங்களா? எப்படி அவங்கள வந்து பேசினா இல்லை நீங்கள் வந்து பேசுறீங்களா? இல்லை இங்கே ஒரு மனுஷி இந்த அரிசி கொண்டாரு அந்த மனுஷி அவர் தான் சொன்னா இப்படி வாமனை எப்படி பிரச்சனை இல்லை முடிப்போம் முடிச்சேன். அதை முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் எப்படி உங்களோட வாழ்க்கை போய்? நல்லா போய். அம்மாவோட நிலைமை பார்த்தா திருமணம் பண்ணது விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கிறாரு. அப்படி இல்லையா? அந்த நேரத்திலேயே நல்லா தொழில் தானே. யாருக்கு? எப்போ? இப்போ பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு. 6 மாதத்துக்கு? 6 மாதமில்ல ஒரு 7 மாதம் 7 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு கூட போயிட்டு. 1 வருஷத்துக்கு கூட போயிட்டு. தெரியுது இல்லை இந்த கண்
துப்புரா தெரியுது இல்லை, மற்ற வலதுக்கும் தெரியுதா? இது தெரியுது, இது தெரியுது. தெரியுது இல்லை. எங்கே ஆப்ரேஷன் பண்ணது? மட்டக்களப்பு. மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் தான். கண் போச்சு, கண் போச்சு சரியா. இந்த உங்களெல்லாம் சரியா மங்கள் மாதிரி இப்போ கிளியராக தெரியாது. தெரியாது. அப்போ கண்ணாடி ஒன்று எடுத்துருக்கலாமே. கண்ணாடி எனக்கு முந்தி ஒரு கண்ணாடி வாங்கினேன் 3200 எடுத்தவங்க இங்கே வந்து சுவைக்கு போட்டு. அந்த கண்ணாடியை போட்டாலும் இப்போ அது உங்களை மாதிரி அதே மாதிரி தந்துடுது. இப்போ தெரியுது, மருந்தெல்லாம் போயிட்டு வித்தியாசம் தெரியல. தெரியாது. போட்ட உடனே வந்து போட்ட உடனே நல்லா இருந்து, நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு போக போக மங்கி போயிட்டு. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் எடுக்கல. ஏன் எடுக்கல, என்ன காரணம்? பணமே இருக்கிறது 7,000 கேட்குறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ குடும்ப வருமானம் மட்டும் சொல்லி எதுவும் இல்லையா? எதுவும் இல்லை. இந்த பாக்கு தருவா 10 கிலோ 10 கிலோ. யாரு? அந்த அந்த பொடி அந்த ரோடு கங்கள் அந்த பொடியை அதை வெட்டி கொடுத்தா 700 காசு தருவோம். இந்த சிவல் பாக்கா வெட்டி கொடுக்குறது. சீவலை வெட்டணும் 3 நாள் பிடிக்கும். 10 கிலோ வெட்டுறதுக்கு 3 நாளுக்கும் சேர்த்து 700 தான் வரும். 700 தான் வரும். அதை எடுத்து தான் அந்த இதுகளை வாங்குறேன், அதை வாங்குறேன் சாப்பிடுவேன். இப்போ உங்களுக்கு இந்த QR காசு சம்பளத்து காசு அந்த கீவாறு வெட்டுப்பட்டுட்டான். இந்த போய் கேட்டேனா பிச்சை சம்பள காசு கேட்டேன் நான் போயிட்டு. அப்போ கீவாறு காசும் அங்கே கம்ப்ளீட் பண்ணி போட்டு கீவாறு புத்தகத்தை கொண்டாந்து தரையாண்டான். இப்போ எல்லாம் முடியுது. சரிங்க, சொல்லுங்கள். அதாவது பண்டார வலையில் நீங்கள் வாழ்ந்து அதுக்கப்புறம் மட்டக்களப்புக்கு எப்படி வந்தீங்க, இங்கே எப்படி தொழில் எடுத்தீங்கன்றதை சொல்லுங்கள். இதில் வந்து பண்டாரில் அங்கே பூனாகலையில் ஸ்டோரில் வேலை செஞ்சேன். ஸ்டோர் என்ன? டெய்லர் ஸ்டோர். டெய்லர் தூள் அரைக்கிறேன். அதில் வேலை செஞ்சேன். எத்தனை வயசு வரைக்கும்? அது 17 18 வயசு மட்டும் செஞ்சேன். நாங்கள் எத்தனை வயசில் அப்போ ஆரம்பிச்சிங்க வேலை? நான் சின்ன 12 வயசுலேயே தொழில் செஞ்சேன். நாங்கள் தேயிலை எல்லாம் செஞ்சேன். அதுக்கு பிறகு அப்படி இப்படியே இருந்து போட்டு அப்புறம் தேயிலை ஸ்டோருக்கு வெள்ளைக்காரன் 15 வெள்ளைக்காரங்கள் இருக்கு. அப்போ வெள்ளைக்காரன் 15 என்னை வேலைக்கு சேர்த்தவன். சேர்த்து ஸ்டோரில் வேலை செஞ்சேன். தேயிலை அரைக்கிறது, மேலே வெள்ளை வலிக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சேன். செஞ்சு போட்டு எங்கள் அப்பா ஒரு சின்ன ஒரு வேலையை செஞ்சு போட்டார். அந்த நேரம் சிங்கர் மிஷின் ஒன்று 200 ரூபா. அப்போ நான் கேட்டேன், அப்பா வாங்கிதாப்பான்னு போட்டு. அவர் தரல. நான் சீட்டு ஒன்று போட்டு 200 ரூபா. அந்த சின்ன சின்ன சீட்டு தானே போகுது. 10 ரூபா 5 ரூபா இப்படி தானே போட்டு 200 ரூபா காசு சேர்த்து போட்டு மிஷின் எடுக்க போனேன். அவர் என்னை தடவி அந்த காசை வாங்கி எடுத்துட்டாரு. அப்போ 5 மாதம் பார்த்தேன் 5 மாதம் தரல. நான் தேயிலை சொல்கிறதுக்கு 375 ரூபா எடுப்பேன் சம்பளம் மாதம். மாதம் 375. ஹோல் டைம் கூட சம்பள காசு குறையும். 30 ரூபா 35 ரூபா 40 ரூபா தான். நீங்கள் ஓவர் டைம் செய்கிறது? ஓவர் டைம் 8 ஹவர் செய்வேன். 8 ஹவரும் செஞ்சு போட்டு வந்தேன்னா இங்கேருந்து காலையில் ராவை 12 மணிக்கு போனால் அடுத்த நாள் 12 மணி 1 மணிக்கு தான் வரும். 2 மணி 3 மணியாக போகும். அப்படியே செஞ்சுருக்கேன்னா ஒரு தரல. ஒரு நாள் ஸ்டோரில் போய் படுத்துட்டு டீமேக்கு கூட நான் படுத்துட்டேன். படுத்து கிடந்து போட்டு சொன்னேன். நான் போய் ஒரு இது இந்த இலை தட்டு தானே. ஆமாம். இலை வலை தட்டில் போய் பூந்துட்டு படுத்துட்டேன். உள்ளே படுத்தோன்னா அதுக்கு பிறகு விடிய ஜாமும் ஒரு பொடியை வந்து என்னை இலை வலிக்கிற மாதிரி என்னை வலிச்சேன். அப்போ சொன்னேன், டேய் சத்தம் போடாத, நான் போய் வந்தேன் அங்கே ஒரு இடத்த போக போகிறேன், நான் போக போகிறேன். அப்படியே போயிட்டு ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கிட்டு கோபெட்டு கடையில் அப்படியே வந்து வீட்டை போயிட்டு அப்படியே வந்தேன். நான் பஸ் ஏறிட்டு இதுக்கு பண்டார வலைக்கு. பண்டாரிலேருந்து மட்டக்களப்புன்னு பஸ் இருந்தது. அதில் ஏறி வந்து தான் இதெல்லாம் சுற்றி அடித்து வந்து எட்டையெல்லாம் சுற்றி அடித்து வந்து கடைசியில் அந்த கடை பொலிசுக்கு முன்னுக்கு இருக்குது, பில்டிங்கு முன்னுக்கு இருக்குது. அமெரிக்கன் பெட்டலில் கட்டியிருக்கோண்டு. இப்போ கட்டியிருக்காங்க, உயர்த்திட்டாங்களே தெரியும். அமெரிக்கன் பெட்டலில் இருக்குது. அது அந்த நேரம் மெட்ராஸ் கவை யாராவது போலீஸ் ஸ்டேஷன் முன்னுக்கு மட்டக்களப்பு போலீஸ் ஸ்டேஷன். மட்டக்களப்பு போலீஸ் ஸ்டேஷன் பெரிய பில்டிங் தான் இருக்குது. ரைட். அதுக்கு முன்னுக்கு அஜந்தா இருக்குது. அஜந்தாவுக்கு பக்கத்தில் ஜங்ஷனில் அஜந்தாவுக்கு பக்கத்தில் அந்த கடையில் தான் வந்து நல்லா பார்த்தார். கொஞ்சம் வேண்டா மலையாளத்தாள் நல்லா பார்த்தவர். பார்த்து இருந்தா அப்படி இருந்தால் அவர் அடுத்த வந்து போகிறவர். அதுக்கு பிறகு நானும் விலைக்கிட்டு வந்துட்டீங்க. அதுக்கு இங்கே முடிச்சு. அப்போ அதுக்கு பிறகு இன்னும் பண்டாரப்பள்ளிக்கு போனதே இல்லையா? அன்னைக்கு போயிட்டு எல்லாரும் சேர்த்துட்டாங்க. தம்பி 2 தம்பி மட்டும் இருக்கிறாங்க. ஒரு நாள் போயிட்டு வருஷத்தோட போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். தம்பியும் நான் வந்து பார்த்துட்டு போனேன். அதுக்கு பிறகு இன்னும் போகுது. அப்போ அப்பா கூட சண்டை பிடிச்சிட்டு தான் நீங்கள் இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க? சண்டை கிட்ட பிடிக்கல, அவர் கோபத்தில் வந்த சண்டை. அப்பா அடிப்பார் ஏறினாடி பயத்தில் தான் ஓடி வந்தேன். கோபத்தில் அப்படி வந்துட்டீங்க. ஸோ அதுக்கு பிறகு சூறாவளி அடி.
சூறாவளிக்கு முதல் நாள் இந்த மனுஷியை கூட்டிகிட்டு வந்து இங்கே இப்போ கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன். ஸோ அன்றைக்கு இங்கேருந்து காலையில் போகிறேன் கடைக்கு, வேலைக்கு போகணுமே, கடைக்கு போகிறேன். ரயில்வே ரோட்டில் பட்னா இந்த காலில் அடிப்பட்டு முன்னுக்காலண்டு அதோடு சேர்த்து போயிட்டேன். ரயில்வே கோச்சிலேயே போயிட்டேன். போய் அங்கே வேலை செஞ்சு போய் பின்னேரம் 6 மணி இருக்கும். கதவெல்லாம் பெரிய சத்தம் கேட்குது, கட்டாப்புட்டான்லாம். இப்போ கதவை இழுத்து பிடிக்கிறேன், இழுத்து பிடிச்சி விட்டுட்டேன். விட்டு போட்டு கொஞ்ச நேரத்தால் இதில் பார்த்தேன் பில்டிங் ஒரு 7-8 மணி இருக்கும். பில்டிங் சரி மேல் பில்டிங் அப்படியே விழுந்துட்டு விழுந்துட்டு. டவுனுக்குள்ளேயா? மட்டக்களப்பு டவுன் பிடிச்சி விழுந்துது. சூறாவளி அடிச்சோடனே இருள் பட்டு போயிட்டு எல்லாரும் கீழே. அப்புறம் அந்த சிங்கர் கொம்பையில் வந்த பொடிங்க 2 அப்பு நம்ம கசர பொடிங்க, அவங்க கற்பனைன்னு போட்டு கத்துறானுங்க. அதுக்கு பிறகு இவ்வளோ ஆணி அந்த காலில் எல்லாம் ஏறணும். அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல பிடிச்சி போயிட்டு மேல்படியை பார்த்து, மேல்படியில் அந்த கீழுக்கு அவன் இந்த கண்ணாடி இப்படி வச்சுவாங்க சிங்கர் கொம்பையில், அந்த கண்ணாடிக்குள்ளே போயிருக்கேன். இதால் அப்படி இல்லை துண்டு. யாருக்கு? அது அற்புதன்றவன். அதுக்கு பிறகு அவனை மெல்ல தூக்கி எடுத்து மெல்ல மெல்ல கையொன்ன புள்ளி அந்த படியில் ஏறி கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து அப்புறம் கீழுக்கு இறக்கி கொண்டு போய் அஜந்தாவில் கொண்டு போய், அஜந்தா ஆஸ்பத்திரிக்கு தானே, அங்கே கொண்டு போய் கீழுக்கு படங்கட்டியில் போட்டு மேலே ஆளை கீழுக்கு நெருப்பை போட்டு வச்சுருந்த போது விடிய சாமும் 2 சைக்கிள் எடுத்து பலகை நடுவை போட்டு அதை தூக்கி அவங்க போட்டு அது ஒரு சைக்கிளில் தள்ளிக்கிட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போட்டது. ஸோ அப்போ சூறாவளிகள்லாம் பயங்கர கஷ்டப்பட்டுருக்கிறீங்க? சரியான கஷ்டப்பட்டேனையா. படாத கஷ்டம் ஒன்றுமே இல்லை. இந்த இப்போ மரம் வெட்டுறேன், இந்த கை மரம் இதெல்லாம் வெட்டினேன் நான் தான். இதெல்லாம் இந்த ஊர் எல்லாத்துக்கும் கோயில் குளம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். கை மரம்லாம் அந்த காலத்தில் அந்த பெரிய பாலால் 2 பேர் சேர்த்து தானே வெட்டுவாங்க, அது இல்லையா? இது வாய்ச்சால வெட்டுறேன் அப்படி சொன்னால் அந்த மிஸ் கட்டுறாள் இப்படி வாய்ச்சால அப்படி இப்படி கொத்தி இது செய்கிறது. மரம் பொழுந்து போட்டு பெரிய பெரிய கட்டையை வச்சு கீழே ஆப்பை வச்சு போட்டு தூக்கி அடித்து புழக்கிறது புலந்து போட்டு அதை மறுபடியும் வாய்ச்சாலே சீவுறது. 4 இன்ச்சு 4 இன்ச்சு, 5 இன்ச்சு 5 இன்ச்சு, 6 இன்ச்சு 6 இன்ச்சு வச்சு சீவுறது. அப்போல்லாம் கைவேலை தான், மிஷின் எல்லாம் கிடையாது. இல்லை அப்போ இல்லை. அப்போ யாழ்ப்பாணம்லாம் கொடுத்துருக்கேன் மரம். யாழ்ப்பாணம் எல்லாத்துக்கும் நல்ல பேர் எனக்கு. நான் நல்லா சீவுறேன்னு போட்டு பேர் எல்லா இடமும் கொடுத்துருக்கேன். எந்த கோயில் குளம் எல்லாம் அந்த தலைவா எல்லாத்துக்கும் நான் நம்ம வெட்டி கொடுத்துருக்கேன். அதங்க இங்கேயே கற்றுக்கொண்டீங்களா? இங்கே தான் வந்து இந்த சூறாவளி முடிஞ்சு இங்கே இந்த சிங்கள பள்ளிக்கூடம் ஒன்று உடைஞ்சிருந்தது, இந்த ரயில்வே ரோடுக்கிட்ட இருக்கு. ஆமாம் அது உடைஞ்சிருந்தோன்னா அதில் பில்டிங் உடஞ்சி போயிட்டு அதில் 75 ஒரு முழம் இப்படி முழம் புழக்கணும் 75 தருவாங்க. சிவனா சிவி புலந்து கொடுத்தா 75. அதை வாங்கி அப்படி இப்படி அடிச்சிருந்தா. அப்புறம் இங்கே ஒரு வீட்டை வெட்டி கொடுத்தேன், 1.25 ரூபாய்க்கு வெட்டி கொடுத்தேன். அப்படியே போயிட்டு தான் 2 ரூபா 2.50 வந்து. இப்போ ஒரு அடி வந்து 40 ரூபா 30 ரூபா போகுது. அது மிஷினால் வெட்டுறது. ஓகே. அப்போது உண்மையில் அந்த காலத்துலலாம் வந்து மிஷின்கள்லாம் கிடையாது. எல்லா தொழில்களுக்குமே வந்துட்டு நம்மளை தான் நாம் பயன்படுத்திக்கலாம். அதாவது ஃபுல்லாக வந்துட்டு மனித வள சக்தி தான் வந்து. ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களால் கடற்கரையில் அதில் எவ்வளோ காலம் சொல்லி? அது கனகாலம் கூட்டி தெரிஞ்சுக்க. கடற்கரையில் இந்த பிரச்சனை வந்துச்சு, அந்த மரம் வெட்டுறதுல பிடிச்சி அது செஞ்சாங்க தானே. அந்த நேரத்தில் நான் மரம் போட்டு கடற்கரைக்கு போய் சேர்ந்தேன். அதில் கனகாலம் கூடி இருந்தது. போட்டில் போகிறீங்களா? இல்லை போட்டில் இல்லை, இந்த கரை வேலைகள் அவ்வளவு சமைக்கிறேன், அந்த சமைச்சு கொடுக்குறேன், மறுபடியும் மீன்கள் அள்ளி கொடுக்குறேன், எல்லாம் செய்யவே நல்லா செஞ்சேன்னா. எல்லாம் செஞ்சபடியா அப்புறம் கண் புகைச்சனால அப்புறம் ஆஸ்பத்திரியை கொண்டு போயிட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து வருத்தம் ஒன்று வந்து வருத்தத்தில் கிடந்து ஆஸ்பத்திரியில் கணக்காலம் கூடி. என்ன வருத்தம் வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு இந்த முதுகில் வெடி, இந்த வருங்க முதுகில் வெடி சல்ல பக்கமெல்லாம் பறந்தது. எங்கேருந்து? இங்கே வந்து இந்த சண்டை நடந்து சண்டை அந்த பிரச்சனைக்குள்ளே 2001 அதுக்குள்ளே இதா அது வெடிப்பட்டதா? அது அங்கே சுட்டு இந்த இருக்கு. அதுக்குள்ளால வந்து இந்த இது கம்பு கட்டு இதுக்குள்ளால வந்திருக்கேன்னு அங்கால நிறைய வெடியா பட்டுச்சு. அப்புறம் எப்படி செத்து தான் போயிட்டு ஒன்றுமே தெரியாது எனக்கு. அப்போ எப்படி உயிர் தப்புனீங்க? கடவுள் அந்த அந்த வெள்ளைக்கார கும்பல இருந்தா கரைஞ்சி
தீனனா சரி அந்த ஒல்லாந்தர் அந்த பரங்கி அவங்கள அவங்க அந்த மண் நல்லம் அந்த யாழ்ப்பாண டாக்டர் பொம்பளை ஒரு புள்ள வந்திருந்தா அது நல்லம் அது இருந்தாக்கெல்லாம் உலகம் தங்கமான என்னை தூக்கி கொண்டு போய் போட்டு ஆஸ்பத்திரி மட்டும் ஒரு இந்த 22 நாளோ 23 நாள் வச்சுருந்தேன் ஹாஸ்பிட்டலில் வச்சு புல்லட்டெல்லாம் உள்ள எடுத்துட்டாங்க. அதெல்லாம் எடுத்து தான் அது இருந்ததுனால கொஞ்சம் இப்படி நெஞ்சு இப்படி வந்துட்டு எனக்கு வீங்கிட்டுது வர மொழி ரெண்டும் இப்படி வெட்டையில வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த புள்ள மிஸ்ஸி தான் சொன்னேன் சத்தம் போடுது நான் கத்த ஓடி வந்து பார்த்து விட்டு உடனே இந்த டாக்டர் பொம்பளை கிட்ட சொன்னோன்னே கோல் எடுத்தோடனே உடனே வந்துட்டாகும் வந்து உடனே ஐஸ் ரூமில் கொண்டு போய் வச்சு இதெல்லாம் கட்டி இதெல்லாம் செஞ்சு 2 இந்த மூத்திரம் போடுறதுக்கு ஒரு கேன் கையில் இப்படி தந்து பாத்ரூம் போடனா இதில் போங்கன்னு போட்டு சொல்லி எல்லாம் தந்தவங்க தந்து அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் அப்புறம் 9ஆம் மாட்டில் கொண்டு வச்சுருந்தாங்க 9ஆம் மாட்டில் 23 நாள் 25 நாள் ஒரு மாதிரி 2 மாதம் கிட்ட போயிட்டு. ஸோ சொந்த ஊரை விட்டு இங்கே மட்டக்களப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நிறைய பாடுபட்டிருக்கிறீங்க. படாத கஷ்டப்பட்டுருக்கீங்க. சூறாவளியால் பாடுபட்டிருக்கிறீங்க, யுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அது அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெடிப்பட்டப்போ வந்து வேறு பக்கத்தில் யாரும் இல்லையா? நாங்கள் 2 பேர் போனேன். எங்கே போனீங்க? செத்துட்டாரு. எங்கே போனீங்க? கடற்கரைக்கு போகிறதுக்கு. வேலைக்கு தான் போனீங்க? கடற்கரைக்கு இப்படியே போகிற நேரம் இந்த மீராங்கொழி சந்தி இருக்கப்படுது. அந்த சந்திக்கிட்ட போன நேரம் அந்த கேத்துப்படையில் இருந்தாங்க. நான் சொல்ல அதெல்லாம் சொல்ல கேத்துப்படைன்னு சொல்ல அந்த நேரம் ஒழிச்சு வச்சுருந்துருக்காங்க அந்த உடஞ்ச வீட்டு வெளியே. நாங்கள் 2 பேரும் காய்ச்சி போகிற நேரம் இந்த சீனியர் கடை ஒன்று இருக்குது. அந்த கடை சரியாக சந்தி இப்படி பள்ளிக்கூட போகிற சந்தி அதோட தவிச்சு தான் சுட்டது. அது எலும்புது வெடி மழைன்னு நான் வெட்டியோட சிலு தண்ணி போகிற மாதிரி என்னென்னு ஒரு டக்குன்னு அப்படியே மயம் கொண்டு விழுந்தோன்னா அந்த சீனியர் கடை பாங்கு கொண்டு வந்து பாங்க போய் கட்டி பிடிச்சிட்டேன். அதுக்குள்ளே வச்சவங்க தான் வெடியை வச்சு போட்டு போயிட்டாங்க. இந்த கிழவருக்கு என்ன செஞ்சு எனக்கு பட்ட வெடி இதில் பட்டு அவரை தூக்கி எறிஞ்சிட்டு காணுக்குள்ளே. அவர் நல்லா வயசு போனாள் தூக்கி எறிஞ்சிட்டு அவரை அவடத்துல செத்துட்டாரா? சாவலை, அவர் உயிர் தப்பிட்டார். அவர் கையில் தானே வெடி. அதுக்கு பிறகு நான் இங்கே அதுக்கு பிறகு என்னைய கொண்டு இந்த பஸ் ஒன்று வந்து மீனாங்கொண்டிக்கு போகிற பஸ் ஒன்று வந்து அந்த பஸ்ஸுக்கு பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன். அதுவும் இந்த நாவடிக்கடை முதலாளியா நல்ல அந்த என்னோட பாசம் கூட. அவங்க அங்கேருந்து கருப்பியாண்டா போன்னு கத்தி வந்து சொன்னால் அந்த பஸ் வர்ற இந்த பஸ்ஸை இந்த இவங்க ஏற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டு போட்டு நீ திரும்பி போவோம். இல்லைன்னா பஸ் இதுக்காக உடப்போம். எல்லாரும் சோனி எவ்வளோ பேரும் சேர்ந்து மறைச்சி பிடிச்சிட்டாங்க. உடனே அந்த பஸ்ஸில் தூக்கி போட்டதுன்னு தெரியும். அதுக்கு பிறகு எனக்கு என்ன நடந்துன்றே தெரியாது. இவ்வளோ கஷ்டங்கள் பட்டு இப்போ மகளெல்லாம் வந்து எப்படி வளர்த்தீங்க? எத்தனை வயசில் அவங்க கிடைச்சாங்க? அவங்க புள்ள எப்படி வரல புள்ளையே இல்லாமல் கிடந்து அதுக்கு பிறகு தான் இந்த 98ஆம் ஆண்டு பிறந்த அந்த புள்ள பிறந்தது. அதுக்கு பிறகு அதை வளர்த்து வருது. அது திருமணம் பண்ணி கொடுத்துட்டீங்க? அதை பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ மருமகனுங்க? மருமகன் கொள்முதல் நிற்கான். என்ன வேலை செய்கிறார்? அவன் இந்த ஒரு கல்யாணம் முடிஞ்சாவும் உங்களோட பிள்ளை 6 அவன் விட்டு போயிட்டான். அது ஒரு 2 பிள்ளைகள் இருக்கு. 2 பிள்ளைகள். அவரை மாதிரி தான் இப்போ இந்த பிள்ளை பார்க்குறப்ப இந்த கொழும்புல இந்த பில்டிங் வேலை இந்த வேலை கரண்ட் வேலை செய்கிற ஒரு பொடியன். அவன் தான் இந்த இவ்வளோ வேலையும் செஞ்சுருக்கான். அந்த பூக்கண்டு வேலை அது இது. இப்போ பார்த்து அன்னைக்கு வாரான்னு என்னவோ தெரியாது. 5 நாள் என்னமோ வாரன்னு பார்க்குறாரா? இப்போ அவங்க எங்களை அவங்களோட குடும்பத்தையே பார்க்குறாரு. அவன் நம்மளை பார்ப்பாங்க. சரி. அப்போ இப்போ உங்களால் எந்த ஒரு தொழிலுமே செய்யல? அது ஒன்றும் செய்யலை. எந்த பாரு தெரிய நீ இந்த பாக்கு 10 கிலோ தருவான். அதை மெல்ல 2 பேரும் சேர்ந்து அவங்க விட்டு போகும். நானும் வெட்டினோம்னா 2 நாள் 3 நாளைக்கு ஒரு பேரும் கொடுத்துருவோம். கொடுத்தா 700 500 காசு வரும். ஓகே. உண்மையில் இப்போ வந்து உங்களுக்கு என்ன உதவிகள்லாம் தேவைப்படுது? உண்மையில் அதே உங்களுக்கு புண்ணியமாக இருக்கு. எரி உதவி செஞ்சா இந்த குடியில் பாருங்கள் எப்படி பாருங்கள். ரைட். ஓகே. உண்மையில் நீங்கள் உங்களோட நிலவரங்கள் வந்து சொன்னீங்க. அண்ட் அதே மாதிரி அம்மாவோட மனசுலையும் நிறைய கஷ்டங்களை அவங்க புதைச்சி வச்சுருக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட வந்து அது சம்மந்தமாக கொஞ்சம் நாங்கள் கேட்டுக்கிறோம். சரிங்களா? சரிங்கம்மா. அப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு யார் ஐயா வந்து திருமணம் முடிக்க சொல்லியிருந்தா? இந்த ஊர் பொம்பளாம் இருந்தவ கடையில் அவ சொன்னது. அவள் தான் போய் சொல்லி சொன்னது. நீங்கள் மறுப்பொண்ணும் தெரிவிக்கலையா?
அப்பா சொன்னார் முடிச்சு தரு, நான் சாக போகிறது ஆ முடிச்சு தருமாண்டு. அப்போ உங்களோட அம்மா அம்மா இறங்கி இப்போயே இருக்கிறாங்களா? அவள் விட்டு அப்பா பிரிஞ்சு போய் வேற கல்யாணம் கட்டுது. அப்போ அதுக்கப்புறம் அம்மா அவங்களோட அப்பா தான் பார்த்து கொண்டது. அப்பா தான் பார்த்து. அப்போ நீங்கள் ஒரே பிள்ளை தானே? நான் தங்கச்சி ஒரு ஆள் தம்பி ஒரு ஆள் செத்து தரேன் அந்த இருக்கு படம். ஆஹா ரைட். அப்போ உங்களோட அப்பா தான் உங்களை பார்த்து கொண்டது. ஓகே. அப்போ உங்களோட திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் உங்களோட கணவர் வந்து உங்களை எப்படி பார்த்து கொண்டார்? இல்லை பார்த்து ஆ எப்பாச்சும் உங்களுக்குள்ள சண்டைகள் வந்திருக்கா? சண்டையில் வரான் இந்த குடிக்க தெரிஞ்சவர் தானே, அதில் சண்டையில். அப்போ இப்போ இப்போ இல்லை விட்டுட்டார். எவ்வளோ காலம் குடியை விட்டு? அவர் இப்போ ஒரு 10-15 வருஷம். 10-15 வருஷமாக குடியே இல்லை. ஸோ குடிக்கிறப்பெல்லாம் வந்து சண்டை பிடிப்பாங்க. ஸோ நிறைய இடங்கள்ல வந்துட்டு குடி தான் ஒரு மெயின் பிரச்சனையாக இருக்குது. நிறைய ஃபேமிலிக்குள்ளே சண்டை வாருது, அந்த குடும்பம் வந்து பிரிகிறது, எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு மதுவினால தான். ஸோ அதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கொண்டாரு. அந்த சூறாவளி டைம், இந்த சுனாமி அடித்த டைம்லாம் வந்து என்ன பண்ணி? நாங்கள் இங்கே இல்லை, எங்களை அங்கே கழுவங்கனி ஸ்கூலில் கொண்டு வச்சுருந்தோம். ஆஹா உடனே மாதிரி அங்கே கொண்டு வச்சு அங்கே நிவாரண சாமான் அதெல்லாம் தான் சாப்பிடுச்சு. இப்போ ஐயாவுக்கு வந்து இந்த படிப்பட்ட டைம்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்போ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த டைமில் வீட்டில் இருந்தனால் ஆஹா வெடி கேட்டு இப்படி இவர் போய் கொஞ்சம் இதில் வெடி கேட்குது. அப்போ நான் இவரும் போகிறாரு வெடியும் கேட்குதுன்னு பிறகு கத்தி ஓடி வந்த ஒரு ஆள் இப்படி கருப்பையானனுக்கு வெடிப்பட்டு தாண்டு. அப்போ புள்ள சின்ன ஆள் 2 வயது அவளையும் தூக்கிட்டு கத்தி அந்த ஆள் தான் சைக்கிள் எடுத்துட்டு அங்கே போகிற நேரம் ஆம்புலன்ஸில் ஏற்ற போகிறாங்க. பிறகு நீங்கள் பிறகு வாங்க ஆட்டோவில் நாங்கள் போகிற மாட்டேக்கு கொண்டு போயிட்டாங்க. ஓகே. அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் தொழில்கள் செய்து உங்களோட கணவர் வந்து சம்பாதிச்சு பேங்கில் ஏதாச்சும் சேமிப்புகள் ஒன்றும் செய்து வைக்கலையா நீங்கள்? ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லை. இந்த இது மட்டையில் விளைக்கிற அது அந்த காசை மட்டை எடுத்து போனாங்க, காசு தரல, போய் திரிஞ்சு இல்லாமல் விட்டுட்டு. தென்னை மட்டை நீங்கள் இழைக்கிறீங்களா? எவ்வளோ கொடுப்பீங்க ஜோடி? 40. ஜோடி 40. எவ்வளோ காலமாக செய்கிறீங்க அது? இது நான் மட்டும் இதில் விழுறேன், எங்கள் பக்கத்தில் எடுக்கிறவன்ற எடுத்து வைக்கிறேன். இப்போ ஒரு மட்டை இருக்கிறனால அழைச்சி கொடுப்பேன் கேட்குறாக்களுக்கு. ஓகே. இப்போ இருக்கிற இந்த ஒரு நிலைமைக்கு வந்து உங்களோட வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கு? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னும் காசு இல்லாத கடன் கூட, கவலைகள் கூட. எதனால உங்களுக்கு கடன்? அரிசி எடுக்கிற இடத்த கடன், ஜலம் மரக்கறிக்காரனுக்கு காசு கொடுக்கணும், இவ இந்த மீன்காரனுக்கு அப்படி எல்லாம் கடன் பட்டு இப்போ கடனுக்கு இன்றைக்கும் மீனை வேண்டி வச்சிருக்கேன். எல்லாம் கடன் பட்டு சாப்பிடுது. இந்த காசுக்குள்ள அரிசி வாங்குறது அது வாங்குறது கன யோசனைகள். ரைட். அப்போ இந்த மட்டை இழைக்கிறதெல்லாம் வந்து எங்கே இலக போகிற நீங்கள்? கிணத்துல போகிறோம், இங்கே தண்ணி இருக்கு அந்த தோணாவில். ஓகே. அப்போ இந்த காலத்தில் வந்து மட்டைகள் எதுவும் விற்கலையா? இந்த கேட்டாக்கள் வரல, வேண்டி போன காசு இன்னும் தரல. என்ன சொன்னால் பழையபடி இப்போ அதிகம் வந்துட்டு இந்த தென்னை மட்டைகள் வந்துட்டு புழக்கத்தில் இல்லை. அதிகம் முன்னாடி வந்துட்டு எல்லாரும் வீட்டுக்களை நாங்களும் கூட வந்துட்டு இந்த தென்னை ஓலை வீட்டில் தான் இருந்திருக்கும் ஆரம்பத்தில். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து அவ்வளோ புழக்கம் கிடையாது. ஆனால் அந்த ஆலய வேலைகள் ஏதாச்சும் நடக்கும்னு சொன்னால் கோபுர வேலைகளுக்கு வந்துட்டு அது வேண்டிக் கொள்வாங்க. அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ சில ஹோட்டல்களுக்கு வந்துட்டு இப்போ டெக்கரேஷனுக்காக வேண்டி இந்த ஓலை மட்டைகள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கு வேண்டிக் கொள்வாங்க. அப்படியான ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த ஓலை மட்டைகள் வந்துட்டு தென்னை ஓலை மட்டைகள் வந்துட்டு புழக்கத்தில் இருக்கே தவிர பழையபடியான அந்த குடிசைகள் கட்டுற மாதிரியெல்லாம் கிடையாது. ஆனால் ஐயாக்களோட வீட்டை பார்த்திங்கன்னு சொன்னாலும் இங்கே வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்களே வந்துட்டு தென்னை ஓலை வந்து விளைச்சி கொள்வீங்க. இப்போ வேறு கைத்தொழில் எதுவும் செய்யுங்களா? அது வந்து இந்த தென்னை மட்டை வந்து இழைக்கிறீங்க, ஆனால் வந்துட்டு இந்த பனைமரம் அந்த ஓலையால் பெட்டிகள் அதெல்லாம் செய்தீங்களா? இப்போயும் செய்கிறதா? இப்போ ஓலையில் இப்போ வெட்டிக்கல காடெல்லாம் வெட்டி போட்டாங்க. பணம் மட்டும். ஸோ அந்த காலத்துலேயே நான் கேட்டேன்னு சொன்னால் அந்த காலத்தில் அதிகமானவர் வந்து இப்படியான கைத்தொழிலை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. தென்னை ஓலைகள் செய்கிறது, ஓலை பாய்கள் பின்னுறது, ஓலையில் வந்துட்டு அந்த பெட்டிகள் பின்னுறதுன்னு சொல்லி ஒவ்வொரு தொழில்களும் தெரியும். இப்போ இருக்க நிறைய பேருக்கு தான் வந்துட்டு எதுவுமே அவ்வளோ ஒன்றும் தெரியாது. ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் முடித்தா மட்டும்தான் தொழில் தெரியும். அப்படின்னு சொன்னால் அதுவும் தெரியாமல் போய் தானாக எங்கேயாச்சும் ஒரு கூலி தொழிலுக்கு சேர்ந்து பழகிக்கொள்வது. ஸோ அப்படி இருக்குது. ஆனால் வந்து இப்போ ஐயா கூட வந்து எந்த ஒரு பிரச்சனை சண்டைகளும் எதுவுமே இல்லை. அப்போ உங்களுக்கு இருக்கிறது வந்துட்டு இப்போ சாப்பாடு பிரச்சனைகள் தான். ரைட். இப்போ இவ்வளோ காலம் மகளுக்கு அந்த வீட்டை நீங்கள் கொடுத்துட்டு இங்கே வந்தது? கல்யாணம் கட்டினோடனே கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே தான். ஓகே. இப்போ நான் வேறு பிள்ளைலாம் என்னையோட கிடக்குறேன். நாங்கள் 2 பேரும் அதுகளுக்கு காலையில் கடையில் கடல சாப்பாடு தீனிகள் குழந்தை பிள்ளைகள் தானே
அது கேட்குறலாம் கத்துங்கள் சில நேரம் ம். அங்கே கடையிலையும் கடன் கூடிட்டு ஒன்றும் வேண்ட போகிறல அவங்களும் சாமான் இல்லைன்னுட்டாங்க. மகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னீங்க, என்ன பிரச்சனை? அவருக்கு காட்டு பிரச்சனை. அது இவ்வளோ காலம் இருந்திருக்கு? அவருக்கு அது ஒரு அவ சின்னதுல இருந்து இருந்தது. செக்கப்புக்கெல்லாம் போகிறீங்களா? என்ன சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில்? மட்டக்களப்பு இந்த இதுக்கு கொண்டு போனேன், பண்டிகைக்கு கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணினேன். ஆப்ரேஷன் பண்ணதா? பண்ணி பெரிய ஆப்ரேஷத்துக்கு வர சொன்னேன். இவள் போகலை பயத்தில். ஏன்? பெரிய ஆப்ரேஷன் ஒரு பொம்பளை செத்துண்டு அங்கே கதைக்கையும் அதில் பயத்தில் போகாமல் இருக்காங்க. அப்போ இப்போ அதை குறித்து ஏதாச்சும் வருத்தங்கள் ரீசெண்டாக வந்துச்சா அண்மையில்? இருந்து விட அவருக்கு இப்போ மூச்சு கொஞ்சம் இழுக்கிற இது இருக்கு, தூரத்துக்கு நடக்க மாட்டாவோ. அப்போ உங்களுக்கு அந்த ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும்தானே? 7 இல்லாத ஒன்று தான் தப்பு. 7 பிள்ளையா? செத்துது. எப்படி, என்ன நடந்தது? பிறந்தாப்பா சாகுற 1.5 வயதில் செத்தது. அப்படியே நொண்டி செத்து. அப்போ இப்போ கடைசி. அப்போ இதுக்கு முதல் இதாங்கலாம் கடைசி. இதுக்கு முதல் 6 பிள்ளைகள் இருந்திருக்கு. என்ன ஆம்பளை பிள்ளைகளா பொம்பளை பிள்ளைகளா, எப்படி பிறந்து எப்படி இறந்தாங்க? அது பிள்ளையாக பிறக்கல, 2 தான் பிள்ளையாக பிறந்து. மற்றெல்லாம் சிசுவை வயிற்றுக்குள்ளே இருந்து இறந்துட்டாங்களா? ஓகே. அப்போ அதுக்கு ஏதாச்சும் காரணம் சொல்லியிருப்பாங்களே ஹாஸ்பிட்டல், ஒன்றும் சொல்லலையா? அவங்க சொன்னாங்க எண்ணெயில் உள்ள கிருமி இதுகளான பிள்ளைகள் தாவிருக்காண்டு. கிருமின்னு சொன்னால் எப்படி உங்களுக்குள்ள கிருமி சொன்னால்? கிருமியெல்லாம் பிள்ளைகளில் தாவிருக்காண்டு கழிச்சாங்க என்னமாண்டு தெரியாது. அப்போ அந்த நேரம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த குழந்தைகள் வந்துட்டு இப்படி இறக்குறது வந்து எப்படி இருந்தது? கால்கையெல்லாம் வீங்கும் பிள்ளைகள் செத்திருந்தா. உங்களுக்கா? அதாவது வயிற்றிலே உள்ள குழந்தைகள் இருந்தா கால்கையெல்லாம் வீங்கி இப்படி போயிட்டு நடக்க இல்லாமல் கிடப்பேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன். பிள்ளைய பிறக்க வச்சோன்னா தான் வடிஞ்சிடும் வீக்க. அப்படியா? அப்போ கடைசியில் எப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது உங்களுக்கு? அதாவது 6 பிள்ளைகளும் வந்து பிறந்து 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 இறந்துருக்குது. இறந்து பிறகு போய் போகாத கோயில்களும் இல்லை, அதில் இதில் போய் சொல்லி தான் அவங்க மூலமாக அப்புறம் குடல் கழுவினா போய் பிறகு தங்கினேன். அப்புறம் பிள்ளையாக பெற்றெடுத்தேன். நீங்கள் சொல்லுங்கம்மா, என்ன சொன்னால் இந்த ஒரு தாய்க்கும் வந்துட்டு உண்மையில் இப்போ ஆரம்பத்தில் ஒரு குழந்தை வந்து இறந்தாலோ இல்லை சொன்னால் இறந்து பிறந்தாலோ இல்லை பிறந்ததுக்கு அப்புறம் இறந்தாலே வந்துட்டு அவங்களோட மனநிலைகள் வந்துட்டு ரொம்பவே கவலையாக இருக்கும். அப்படி இருக்கையில் வந்துட்டு 6 குழந்தைகள் வந்து நீங்கள் பறி கொடுத்துருக்கிறீங்க. அப்போ அந்த ஒரு நிலைமை எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு? கவலை தான், எப்பயும் மறக்கல. இப்போ அவங்களாம் இருந்திருந்தா எத்தனை வயசு இருக்கும்? இப்போ கல்யாணம் கட்டியிருப்பாங்க. அப்போ குழந்தையா பிறந்து இறந்துன்னு சொன்னால் அவங்க 2 பேரும் ஆனா பெண்ணா? 3 தெரியல, 2 பிள்ளையாக பிறந்தது. அந்த கட்டி இது விழுந்து மற்ற 2 பேரும் 3 மாதம் 4 மாதம் அப்படி விழுறாங்க. 3. அப்போ மற்ற 3 பேர்? மற்றது ஆம்பளை பிள்ளை உண்டு, பொம்பளை பிள்ளை 2. பொம்பளை பிள்ளை 2, ஆம்பளை பிள்ளை உண்டு. ஸோ அப்போ இப்போ உங்களோட பிள்ளைக்கு அந்த ஹார்ட் பிரச்சனைன்னு சொல்கிறது என்ன காரணத்திலான்னு சொல்கிறாங்க? இதயத்தில் சின்ன ஒரு இது இருந்தது, கொட்டை மாதிரி சின்ன, அதை இப்போ உள்ளுக்குள்ள அந்த இது வச்சு அடைச்சிருக்காங்க. ஓகே. அப்போ இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஒரு ஹெல்ப் பண்ணி தரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? இப்போ உங்களுக்கு என்ன உதவி செய்யுது? அதான் என்ன உதவி தேவைப்படுது உங்களுக்கு சொல்லுங்கள். உண்மையிலே உங்களோட நிலைமையை பார்க்கும்போது கஷ்டம் தெரியுது. நீங்கள் எந்த ஒரு வீட்டில் இருக்கிறது கடன்கள் கொஞ்சம் கிடக்கு. எவ்வளோ தெரியுது? ஒரு 5000க்குள்ள அப்படி கிடக்கு. 5000க்குள்ள கடன் இருக்குது, அவ்வளோதான். அரிசி கடை இப்படி கிடக்கு. தொழில்கள் இதால் ஒன்றும் செய்யலை. தொழில் பார்க்க வெட்டுறோம். மற்றது அரிசி வியாபாரங்கள் கொத்தி காத்து உள்ளதுகள் இடித்து விற்கிறேன். இந்த வேண்டுவாங்க. இடிச்சு விற்கிறேன் நீங்களா? இல்லை, இடிச்சு நம்பிக்கை துவங்கலை. விற்றா ஆக்குவாங்க, அரைக்க கொடுப்பாங்க. அரைக்க கொடுத்து அதை விற்பீங்க. அதுக்கான பலி செய்து தான் நீங்கள் செய்வீங்களா? சரிங்க. இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கட்டமான ஒரு ஹெல்ப் பண்ணி தரோம், சரிங்களா? அதை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்கள்ட்ட இந்த கடனை அடைச்சிட்டு அரிசிமா அரைச்சி விற்கிறதா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் இப்படி மிளகாய் தூள் அரைச்சி விற்கிறதா இருந்தாலும் செய்யுங்க. நாங்கள் இப்போ முதற்கட்டமான ஒரு ஹெல்ப் பண்ணி தரோம். அண்ட் அது தாண்டி இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை வந்து ஒப்படைப்போம், சரிங்களா? சரிங்க. இப்போ வந்து நாங்கள் உங்களை வந்துட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கான ஹெல்ப் பண்ணுறதுல எந்த பிரச்சனைகளும் இல்லையா?
எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன சொன்னால் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு நாங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். என்ன சொன்னால் சமூக வலைத்தளங்களில் சில வீடியோக்களை அப்டேட் பண்ணுறதுனால நிறைய அண்மையில் வந்து நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம். ஸோ வந்து உங்களோட அனுமதி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் அதை வந்து பப்ளிக் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா? எங்களுக்கு என்னையா இருக்குது, எங்களுக்கு யார் உதவி செய்யுது? ஒரு கூட ஒரு உதவி செய்யறதுக்கு ஆக்கள் இல்லை எங்களுக்கு. இங்கே வருவாங்க, போட்டு கேட்க மட்டும் வருவாங்க, வந்து போட்டு முடிச்சு படம் பிடிப்பாங்க. எத்தனை படம் இருக்குது, எத்தனை தலைவர் மாதிரி எவன்லாம் வந்தான், எத்தனை பேர் வராங்க எம்பி மாதிரி வந்தால் ஃபோட்டோ பிடிச்சிட்டு போவானுங்க. அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க. எங்களுக்கு ஒரு வசதியும் இல்லை, ஒருவனும் ஒன்றும் செய்கிற உதவி இல்லை. ஸோ எங்களுக்கு தெரிய வந்து நான் சொன்ன மாதிரி டிக்டாக்ல முன்னாடி ஒரு அண்ணா வந்துட்டு இவங்களை ஷார்ட் வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருந்தார். ஸோ அவங்க கூட நாங்கள் பேசியிருந்தோம், அந்த வீடியோ மூலம் எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் கிடைச்சிருந்தா இல்லையான்னு சொல்லி. அதாவது அந்த வீடியோ எங்களுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லி. ஸோ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் விசாரிக்கையில் தான் வந்து அந்த அண்ணா சொன்னார் வந்துட்டு அவங்கள சுச்சுவேஷன் கிடையாது அந்த ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் தம்பி. அப்போ மட்டும்தான் என்னால் ஹெல்ப் பண்ண முடிச்சு. அந்த வந்து நானும் வேலைகளை ஓடிக்கொண்டிருக்கிறேன், என்னால் சில விஷயங்களை பார்க்க முடியல தம்பி, நீங்களும் தாராளமாக அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணலாம் அப்படி சொல்லி அவர் ஒரு அனுமதி கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களோட டீட்டெயில் எடுத்து இன்றைக்கி தேடி வந்திருந்தோம். அண்ட் அம்மா கேட்ட மாதிரி உங்களுக்கு இந்த அரிசி பருப்பு இதுகளை வேணா சின்ன கடன் இருக்கிறதா சொன்னாங்க. இந்த கடன் இல்லாட்டி போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் உங்களால் ஏதாச்சும் இந்த தொழில் செய்ய முடியுமான்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதை வந்து ஊக்குவிக்கிற முகமாக வந்து எங்களால் முடிஞ்ச முதற்கட்டமான ஒரு ஹெல்ப் பண்ணுறோம். இதில் ஒரு தொகை பணம் இருக்குது அவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்க. ஐயாயிரம், 10,000, 15,000, 20,000, 25,000. இல்லை மறுபடியும் என்னங்க? 5,000, 10,000, 15,000, 20,000, 25,000, 26,000. எவ்வளோ? 26. 26,000 இருக்கா? இந்த 26, 30,000. திரும்ப பண்ணுங்க கிளியரா. 1, 5, 10, 15, 20, 25, 30, சரிங்களா? 30,000 இருக்குது. ஸோ அந்த ஒரு 30,000 வச்சுக்கொண்டு நீங்கள் இருக்கிற இந்த சின்ன கடன், அதாவது நீங்கள் பட்ட கடன் வந்து அரிசி பருப்புன்றதுக்காண்டி தான் பண்ணுறது, வேறு கடன் கிடையாது. அதை அடைச்சிட்டு அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் பச்சரிசி வேண்டி மாவரைச்சி விற்கிறதா போயிட்டுங்க அப்படின்னு சொன்னால் இந்த இந்த மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கானது வேண்டி அரைச்சி அதை விற்கிறதா இருந்தாலும் இல்லைங்க. உங்களால் முடிஞ்ச இல்லைன்னு சொன்னால் தேங்காய் எடுத்து தேங்காய் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களான்னு பண்ணுங்க, சரிங்களா? இது முதற்கட்டமான எங்களால் முடிஞ்சிடும் ஹெல்ப். அண்ட் இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் வேறு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் அதை மறுபடியும் உங்கள்கிட்ட கையில் வந்து நாங்கள் ஒப்படைப்போம், சரிங்களா? அண்ட் இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணது வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க யாருங்கிறது நான் சொல்கிறேன். இவங்க வந்துட்டு ஜூகேல இருக்கிற ஒரு அண்ணா தான் வந்து அனுப்பியிருந்தார். அவர் வந்து அவரோட பேரை வந்து சொல்ல நான் சொல்லியிருக்கார். நான் அவரோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை வந்து சொல்லிக்கொள்கிறேன். நான் வந்துட்டு 0088, அதாவது 0088, இது அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ இவங்க தான் வந்து ஒரு தொகை பணம் அனுப்பி கொஞ்சம் பேர்த்துக்கான ஹெல்ப் பண்ணிவிட்டு மிகுத இருந்த இல்லை உங்களுக்கு இந்த ஒரு ஹெல்ப் கிடைச்சிருக்கு. அண்ட் வந்துட்டு அவங்களோட பேலன்ஸ் இருக்குது, அது இன்னொரு குடும்பத்திற்கான ஹெல்ப்பாக வந்து. ஸோ வந்து இந்த ஒரு 30,000 கொடுத்தது வந்து அது ஜூகேல இருக்கிற அந்த அண்ணா தான். நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு சொல்லலாம். எங்களுக்கு இது செஞ்ச ஒரு நன்றி அப்பா தான். நான் கஷ்டத்துக்கு கஷ்டப்படுறோம். எங்களுக்கு நல்லது இந்த குடியில் பார்த்து, இந்த குடிலையும் பார்த்து எது சரி உதவி செய்யுங்க. எங்களுக்கு எல்லா பெரிய புண்ணியமாக கிடைக்கும் நம்பி எங்களுக்கு. இப்போ நார்மலாக ஒரு சீமந்தாலோ வீடு கட்டி மேலே ஒரு சீட்டு போடுறதா இருந்தால் அவங்க 2 பேருக்கு கூடிய மாதிரி, அதாவது இதே மாதிரி ஒரு அளவுக்கு சீமந்தால் அரைக்கட்டு கட்டி சீட்டு போடுறேன்னு சொன்னால் எவ்வளோ செலவாகும்? நமக்கு தெரியாது எவ்வளோ செலவு. இப்போ கூட தானே கல் விலை கூட, எல்லா விலை லோக்கல் வண்டி அப்படி கட்டி பூசி செய்யணும். ஸோ அந்த யாராச்சும் இவங்களோட இந்த ஒரு நிலைமை மாற்றி, அதாவது இப்போ அடிக்கிற மழைக்குள்ளே சரி வெயிலுக்குள்ளே சரி எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அண்ட் இந்த நிலையை கொஞ்சம் நார்மலாக மாற்றி இதே அளவுக்கான ஒரு வீடை வந்துட்டு சீமந்தினால நீங்கள் கட்டி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட வந்துட்டு இல்லை சொன்னால் இவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு சாப்பாட்டுக்கான ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கூட வந்துட்டு டிஸ்பிளே எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு இவங்களுக்கு இந்த ஒரு 30,000 கொடுக்கறதுக்காக வேண்டி ஹெல்ப் பண்ணியிருந்த ஜூகேல இருக்கிற அந்த ஒரு அண்ணாவுக்கு வந்து எனது சார்பாகவும் எங்களுடைய சேனல் சார்பாகவும் வந்துட்டு ரொம்ப நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறோம். அடுத்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசி காணொலிகளை காண்பிச்சிருந்தா அதுக்கு மன்னிப்பு கட்டுக்கொள்கிறோம். அண்ட் அதை தாண்டி இவங்களோட இந்த ஒரு நிலைமை வெளியே நிறைய பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.